கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்துவிட்டோம். இந்த மாதத்தின் கடைசி நாளில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை நான் ஏற்றுக்கொள்ளுகிறது போல இருக்கிறதா? நான் உன்னை குமாரத்தி குமாரன் என்று சொல்லும்படியாய் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுகிற வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? செப்பரேட்டட் லைஃப் வாழ வேண்டும். அதைத்தான் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, சில நேரத்தில் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் சில இடத்தை விட்டு கடந்து போய் ஆகத்தான் வேண்டும். சில மனிதர்களை விட்டு பிரிந்து போய் ஆகத்தான் வேண்டும். இல்லை, நான் போகமாட்டேன் அல்லது அவர்கள் எனக்கு முக்கியம் என்று சொல்லி இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா என்றால் நிச்சயம் இல்லை. அன்றைக்கு எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்த போது, நீ உன் இனத்தை தகப்பன் வீட்டை விட்டு வா என்று சொல்லி அழைத்த போது அவன் மாத்திரம் இல்லை, என்னை வளர்த்த என் தகப்பனை எப்படி விட்டு வருவது, என்னுடைய குடும்பத்தை எப்படி விட்டு வருவது, என்னுடைய உறவினர்களை எப்படி விட்டு வருவது, நீர் அழைக்கிற தேசம் எனக்கு தெரியாதே, அங்க மொழி எப்படி இருக்கும் என்று தெரியாதே என்று எதை குறித்தும் கவலைப்படாமல் அவன் அவற்றை விட்டு புறப்பட்டு பிரிந்து வந்தான். பாருங்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே, தகப்பனை தாயை அங்கிருக்கிற உறவினர்களை அவன் விட்டு வந்த போது அவன் சந்தோஷத்தோடு மட்டும் வந்திருப்பானா என்றால் இல்லை. இவ்வளவு நாள் வளர்த்தவர்களை விட்டு வருகிறேனே, திரும்பி எப்பொழுது பார்ப்பேன் என்று கூட தெரியவில்லை, பார்ப்பேனா இல்லையா என்று கூட தெரியவில்லை என்று அவனுக்குள்ளாய் வேதனை இருந்திருக்கும், கலக்கம் இருந்திருக்கும். ஆனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்த போது ஆண்டவர் அவனுடைய சந்ததியை அவ்வளவாய் பெருக பண்ணினார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் சில காரியத்தை விட்டு எதை விட்டு ஆண்டவர் புறப்பட சொல்லுகிறாரோ அவற்றை விட்டு புறப்பட்டு விட்டு, சில காரியத்தை விட்டு பிரிந்து போ என்று சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கையாய் இருக்கும். நீங்களும் ஆண்டவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் வாழ முடியும். ஒருவேளை நான் அதை விட்டு வர நினைக்கிறேனோ, ஆனால் என்னால் முடியவில்லை, என் மாம்சம் அவற்றை இழுத்து கொண்டிருக்கிறது என்றால் ஜெபியுங்கள். புது மாதத்திலாவது ஆண்டவரே, நான் உமக்கு பிள்ளையாய் நான் வாழும்படியாய், என்னுடைய வாழ்க்கையை நீர் அங்கீகரிப்பது போல இருக்கும்படியான வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யும். நான் விட வேண்டியதை விடவும், கடக்க வேண்டியதை கடக்கவும், பிரிந்து போக வேண்டியதை பிரிந்து போகவும் உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க.